பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடுகள் வழிபாடு கேட்பிருப்பீங்க. நம்ம வீட்டில் இளவயதில் இறந்து போனவங்களுக்கு சப்த கன்னிமார்களுக்கெல்லாம் கன்னி வழிபாடு என்று பண்ணுவோம். அப்புறம் ஆண்கள் போர்ல வீரம் எழுதினால் அவர்களுக்கு அந்த கல் பலகையில செய்து அவர்களை நீராட்டி அவர்களுக்கு பூஜை செஞ்சால் அன்னைக்கு மழை வரும் என்பதெல்லாம் ஐதீகம். அப்படி செயற்கேறிய செயல்கள் செய்தவர்கள், மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் அர்ப்பணிப்போடு இருந்து தன்னுடைய உயிர் தானம் செய்தவர்களுக்காக நாம் எடுக்கின்ற வழிபாடு தான் இந்த நடுகள் வழிபாடு. அப்படி நடுகள் வழிபாடு செய்கின்ற போது அந்த வீரருடைய பெயராக பொறிப்பது வழக்கம். அந்த மரபு வழியில் தான் அங்கே எகிப்தில் இருக்கின்ற பிரமிடிலே அந்த கொற்றன் சாத்தன் என்ற பெயர்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. இப்ப தெரியுதா, சென்றார்கள் வென்றார்கள் என்பதற்கு நாம் இதுவரை வந்தார்கள் வென்றார்கள், நம்மை வென்றார்கள் இல்லையா, நம்ம அடிமைப்படுத்தினார்கள் இல்லையா, நம்மை கொடுமைப்படுத்தினார்கள் இல்லையா, நம்மை அசிங்கப்படுத்தினார்கள் இல்லையா, அந்த வரலாறை தான் நாம் படிச்சு கொண்டிருக்கோம் பாடத்திட்டத்தில் எல்லாரும். நாம இங்கிருந்து சென்று எங்கேயெல்லாம் வென்றோம் என்பதையெல்லாம் நாம் அடையாளப்படுத்த வேண்டும், வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டு இந்த தலைப்பிலே உங்களுக்கு உரையாற்றி இருக்கின்றேன். அதோடு இந்த சாத்தன் என்ற சொல்லை கொண்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று செய்தியை நான் உங்களிடத்தில் பதிவு செய்கின்றேன். சோழர்கள், சங்ககால சோழர்கள் தமிழர்கள் காவிரி நதிக்கரையில இருந்து ஒரு படைப்பிரிவினர் வடநாடு செல்கின்றார்கள். அவர்கள் பேர் சாத்தன் மரபினர். அவர் பேர் என்ன? சாத்தன் மரபினர். வணிகருடைய காவலாக வடநாடு செல்கின்றார்கள். அவருடைய அந்த மக்கள் இன்னைக்கு வடநாட்டில் 40 கோடிக்கு மேலே இருக்கிறான். இந்தியா, பாகிஸ்தான், பாலஸ்தீனம், வங்காளம், அவன் இந்துவாகவும் இருக்கான், முஸ்லீமாவும் இருக்கிறான். இவனுடைய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி பேர் இருக்காங்க. மிகப்பெரிய வடநாட்டிலே ஒரு பலமான இனக்குழுவாக இன்றைக்கும் இருக்கின்றார்கள். அவருடைய பெயர் ஜாட் மக்கள், ஜாட்டின மக்கள். இந்த ஜாட்டின மக்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது அவர் எங்கே இருந்து சென்றார்கள் என்றால், காவிரி பகுதியிலிருந்து, காவிரி நதிக்கரையிலிருந்து சென்ற சாத்தன் மரபினர். அந்த சாத் என்ற சொல்லை தான் அவர் வடமொழியை ஜாட் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் காவிரி நதிக்கரையத்திலே நாங்கள் புறாவுக்கு சதையை அறிஞ்சு கொடுத்தோம் பத்தியா, அதே மாதிரி பசுவுக்கு நீதி சொன்னோம் பத்தியா, அந்த சோழ பரம்பரையில் பிறந்து காவிரி கரையில் வளர்ந்து வணிகளுடைய காவலருக்காக நாங்கள் வடநாடு சென்று தங்கியவர்கள் என்று அந்த ஜாட்டின மக்கள் பதிவு செய்கின்றான். அந்த ஜாட்டின மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் ஆய்வுகின்ற பொழுது அவன் காவிரி நதிக்கரையினுடைய காவல் தொழிலில் இருக்கின்ற சாத்தன் வழிபாடு என்ற உரிமைக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான். நம்முடைய தமிழக கல்வெட்டு வரலாற்றிலே சாத்தன் பலியிலி, சாத்தன் மாறன், சாத்தன் குவாவன் இப்படிப்பட்ட பெயர்களாம் இருக்கின்றது. இந்த சாத்தன் பெயரில் இருக்கின்ற மன்னர்கள் என்ன செய்திருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நார்த்தாமலையில் குடவரை கோயில்கள், விஜயால சோழீஸ்வரம் இருக்கு இல்லையா, அங்கு மலையடிப்பட்டில் இருக்கின்ற குடவரை கோயில்கள் எல்லாம் இந்த சாத்தன் மரபினர் செய்தார்கள். இந்த சாத்தன் மரபினர்கள் புதுக்கோட்டையில் இருக்கின்ற எல்லா குடவரை கோயில்களுமே என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சிந்து சமவெளியில் இருக்கின்ற குறியீடுகளும் இந்த குடவரையில் இருக்கின்ற குறியீடுகளும் ஒரே செய்தியை சொல்லுகின்றன, ஒரே குறியீடுகளை பயன்படுத்துகின்றார்கள். அப்படி என்றால் சிந்து சமவெளியை ஆண்ட தமிழர்கள் தான் இங்கு ஆண்டார்களா, இல்லை இங்கிருந்த தமிழர்கள் சிந்து நதியை சென்று ஆண்டார்களா? அந்த பரம்பரை இருந்தால் இப்படி குறியீடுகள் எல்லாம் புதுக்கோட்டையில் இருக்கின்றதா? திருமயமாக இருக்கட்டும், விஜயால சோழீஸ்வரமாக இருக்கட்டும், நார்த்தாமலை குடவரை கோயிலாக இருக்கட்டும், இல்லை மலையடிப்பட்டி குடவரை கோயிலாக இருக்கட்டும், குன்றாண்டவர் கோயிலாக இருக்கட்டும், தமிழகத்தில் பல குடவரை கோயில் இருக்கின்ற அந்த தொல்லியல் குறியீடுகள் எல்லாம் சிந்து சமவெளி குறியீடுகளோடு ஒத்து பாய்கிற போது உலகமெல்லாம் ஆட்சி செய்தவன் யார்? தமிழன். அதனாலதான் ஒரே வார்த்தை சொன்னா புலவர் கணியன் பூங்கொண்டனார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முடிச்சான். எல்லோரும் என் மக்கள் உறவினர்கள் என்று சொன்னார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆனால் இன்றைக்கு தமிழக வரலாற்றிலே அப்படிப்பட்ட இனக்குழுகள், ஆண்ட இனக்குழுகளெல்லாம் ஜாதிய அடையாளமாக போய்விட்ட காரணத்தினால் நாம் புலமை பொறாமையினால் சில வணிக கருத்துக்களை, சில கல்வெட்டு செய்திகளை நாம் முழுமையாக படிக்காமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். வரலாற்றோடு உள்ளதை உள்ளபடியாக கல்வெட்டிலையும் செப்பு பட்டைகளிலும் ஆவணங்களிலும் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே படித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். 2000 ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் படித்திருக்கின்ற அந்த கல்வெட்டு சாசனங்களையும் எல்லாம், அந்த தெய்வ குறியீடுகள், அந்த சிற்பங்களை எல்லாம் முறையாக ஆய்வு செய்து தமிழக வரலாற்றை
முறையாக தொகுக்கப்படுகின்ற பொழுது சிந்து சமவெளி குருடிகளையும் தொகுக்கப்படும் போது சிந்து சமவெளியை ஆண்டது தமிழர்கள், சிந்து சமவெளி குறியீடுகளும் தமிழே என்பதை ஒரு முடிவாக நமக்கு ஆய்வு கிடைக்கும். அதிலே தான் கீழடியை பற்றி சொல்லுகின்ற போது அந்த அமர்நாத்துடைய அந்த ஆய்வறிக்கையிலே சில இலக்கிய செயல்களெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று மத்திய அரசு சொன்ன போது அதற்கு ஆதரவாகத்தான் இன்றைய எகிப்திலே இந்த சிகை கொற்றனும் சாத்தன் என்ற சொல்லும் கிடைத்திருக்கின்றது. இவையெல்லாம் பட்டினப்பாலை சங்ககால இலக்கியங்களிலெல்லாம் இந்த சொற்றொடர்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றேன். ஆகவே இலக்கியம் என்பது ஒரு இலக்கினை சொல்லக்கூடியது. ஒரு சமுதாயத்துடைய இலக்குகளை அங்கே படம் எடுத்து காட்டுவது. சமுதாயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக சங்க காலத்தில் இருந்து நடந்த செய்திகளை அப்படியே இலக்கியத்திலே அவர்கள் படம் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தேடி திரட்டி தொகுத்து வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றன. தமிழக வரலாற்றிலே அந்த தொல்லியல் தொன்மை குறியீடுகள், சங்ககால கல்வெட்டுகள், ஆவணங்கள், செப்பேடுகள் எல்லாம் முறையாக தொகுக்கப்படுகின்ற போது ஒரு மிகப்பெரிய உலகை ஆண்ட வரலாறு. தமிழர்கள் எங்கெல்லாம் வெளிநாடுகள் சென்றார்களோ அந்த வரலாற்று சாதனைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு 2 தமிழ் மன்னர்களை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகின்றேன். முதலாக சேரன் செங்குட்டுவன். முதலாக வடநாடு சென்று அங்கே போர் பிரிந்து அங்கே வடநாட்டு மன்னர்களை வெற்றி கொண்டு சேரன் செங்குட்டுவன் தன்னுடைய வீரத்தை சென்று வெற்றி கொடி நாட்டியவன். அதற்கு பிறகு சக்கரவர்த்தி கரிகாலனை பற்றி நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு நிர்வாகவில் இருக்கின்ற அரசுகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சக்கரவர்த்தி கரிகாலனுடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் உதவியாக இருக்கும். என்னவென்று கேட்டால், அவன் காவிரி நதிக்கரையிலே பிறக்கின்றான். உறையூரிலே அவனுடைய அரண்மனை இருக்கின்றது. எதற்காக காவிரி பூம்பட்டினத்துக்கு தன்னுடைய தலைநகரை இடமாற்றம் செய்கிறான் என்றால், இந்த பொன்னி நதிக்காக, காவிரி நதிக்காக குடகுமலையிலிருந்து காவிரி பூம்பட்டினம் வரை கரைகள் அமைக்கின்றான். கரைகள் அமைத்து கலிங்குலா தொழில்நுட்ப என்ற அடிப்படையில் கலிங்குலா அணைக்கட்டினை கல்லணையில் அமைக்கிறான் இல்லையா, அந்த அணைக்கட்டுக்கு பேர் கலிங்குலா அணைக்கட்டு என்று தொழில்நுட்பம் என்று பெயர். அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கும். அப்படி ஓடுகின்ற நதியில் அணைக்கை கட்டி இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக அந்த அணைக்கட்டு தாங்கி நிற்கின்றது. சில ஆண்டுகளில் நம்முடைய தொழில்நுட்பம், இன்னைக்கு நம்ம பாலம் கட்டுற சிவில் இன்ஜினியர் பிளான் போட்டார்னா சில ஆண்டுகள் தான் அந்த பாலங்கள் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய பாட்டன் பெரும்பாட்டன் சக்கரவர்த்தி கரிகாலன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டிய கல்லணை இன்றைக்கு அப்படியே இருக்கிறது என்றால் அவருடைய கட்டுமான தொழில்நுட்பத்தை நீங்கள் படித்து புரிந்து வணங்கி என்ன செய்ய வேண்டும்? அணைக்கட்டு தொழில்நுட்ப தந்தை சக்கரவர்த்தி கரிகாலன் என்று அவனை புகழ்ந்து புகழ வேண்டும். அதற்காக தனி மணிமண்டபம் எடுத்து ஆண்டாண்டு எல்லா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டிலுமே ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியர் 2000 வருஷத்துக்கு யாரு? சக்கரவர்த்தி கரிகாலன் தான். அதை இன்ஜினியரிங் மாணவர்கள் பாடத்திட்டத்தில் வைக்கணும். அந்த இன்ஜினியர் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த கல்லணையை கொண்டு போய் காமிக்கணும். இது ஒன்று. இரண்டாவதாக, இந்த சக்கரவர்த்தி கரிகாலை பற்றி ஒரு அற்புதமான கல்வெட்டு இருக்கின்றது. காவிரிக்கு இன்னொரு பட்டப்பேர் என்னன்னா கரிகால் சோழ பேரையாறு. நம்ம முசிறி புதுப்பாளர் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைக்கால் வேலை ஒரு கல்வெட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கரிகால் சோழ பேரையாறுனே ஒரு கல்வெட்டு இருக்கும். காவிரிக்கு இன்னொரு பேர் என்னது? கரிகால் சோழ பேரையாறு. அன்னைக்கும் அந்த கல்வெட்டு அங்கே முசிறி பாலத்தில் அடியில் இருக்குது. அப்படிப்பட்ட பெருமைமிகு காவிரி ஆற்றினுடைய துணை கொண்டுதான் தமிழகத்தில் பொன்னி நதி பொன் விளையும் பூமியாக இந்த டெல்லாவை உருவாக்கி நெற்களஞ்சியமாக உருவாக்கி இந்த தானியங்களை எல்லாம் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக மிகுதியாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த தானியங்களை எடுத்துச் செல்வதற்காக காவிரி நதிக்கரை காவிரியிலே கரிகால் சோழ பெருவெளி சாலை என்று உருவாக்கி அந்த வணிகருடைய காவல்களை உருவாக்கி இந்த தலைநகரை உறையூரிலிருந்து காவிரி பூம்பட்டினத்தை மாற்றி அங்கே வணிகர்களை சிறந்து விளங்கிய வணிகர்களுக்கெல்லாம் 8 என்ற பட்டமெல்லாம் கொடுத்து அவர்களை ஊக்குவித்து இந்த பண்டங்கள் மிளகு அகில் சந்தனம் நெல் எல்லாத்தையும் வெறும் பாய்மர படகிலேயே காவிரி பூம்பட்டினத்திலிருந்து வெறும் பாய்மர படகினிலே தென்மேற்கு வடமேற்கு அயனக்காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அதை கணித்து அந்த தானியங்களை எல்லாம் எல்லா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றான். வெறும் தானியங்களை மட்டுமே ஏற்றுமதி செய்து என்ன கொண்டு வந்தான்? தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம் அனைத்தையும் கொண்டு வந்தான். மிகுதியாக வந்தப்பட்ட தங்கத்தை சேமித்து வைப்பதற்காக கோயில்கள் அமைத்தான். அந்த கோயில் கருவறையிலே அங்கே தங்கத்தை பதுக்கி வைத்தான். அதன் மூலமாக பல பேருக்கு கட்டுமான வேலை வாய்ப்பினை உள்ளூர்ல கொடுத்தான்.
அப்போ வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறான், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறான், அதில் வரக்கூடிய வருமானத்தை வந்து உள்நாட்டில் கோயில் கட்டடக்கலைகள் பண்ணுறான், இதெல்லாம் பண்ணி உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறான். அப்போ வெளிநாட்டு தொடர்பு உள்நாட்டு தொடர்பு என்று சொல்லி உலக வல்லரசாக தமிழகத்தை செழிக்க செய்தவன் யாரு? சக்கரவர்த்தி கரிகாலன். அப்போ ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடு யாரு? சக்கரவர்த்தி கரிகாலன் தான். உலகளாவிய வர்த்தகத்தை உருவாக்கி கொடுத்தவன். இன்றைக்கு காவிரி இல்லை என்றால் இன்றைக்கு டெல்டா மக்களுடைய வாழ்வாதாரம் இல்லை. 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பாகம் தண்ணி வரலன்னா அரசு வறட்சி நிவாரணம் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அப்ப சக்கரவர்த்தி கரிகாலன் எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை 2000 வருஷமா நிறைவேற்றி இன்னைக்கு நம்ம தெய்வமா கும்பிட்டு இருக்கிறோம். சில பேர் சொல்வார்கள் காவிரி நதிக்கரையில் நடுநாவசில் யானையில் சக்கரவர்த்தி கரிகாலன் போற மாதிரியே இன்னைக்கு பிரமிப்பு இருக்குமா. அவன் இந்த மண்ணை சேசித்தவன், காவல்காரன். இன்றைக்கும் இந்த காவிரி நதியை காவல் காத்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி கரிகாலன் சென்றான், வென்றான். எங்க? தமிழகத்தில் இருந்து வடநாடு போய் இமயமலையில போய் புலி சின்னத்தை பிடிச்சிருக்கான். இன்னைக்கும் இமயமலையில சோழர் கணவாய் என்று கணவாய் இருக்கு. அந்த சோழர் கணவாயை வெட்டி அங்க புலிச்சினத்தை பொறித்தவன் யாரு? சக்கரவர்த்தி கரிகாலன். இப்படி எல்லா வடநாட்டுக்கு சென்ற பிறகுதான் நம்முடைய தமிழகத்தை எப்படி செழிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வருகிறது. இவ்வளவு பெரிய சாதனை செய்கின்றான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இங்கிலாந்துல நீதி அரசர்களுக்காக ஜட்ஜு கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த நீதி அரசர்கள் எப்படி உட்காந்துருப்பாங்க? தலையில ஒரு பெரிய நீண்ட விக்கு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஆர்த்தர் காட்டன் 17ஆம் நூற்றாண்டுல கடலில் உட்காந்து கல்லணையை ஆய்வு பண்றான். பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து இங்கிலாந்துக்கு அனுப்புறான். இந்த கல்லணையை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணணும், இதுக்கு வந்து இத்தனை லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறான். பண்ணும்போது இந்த அணையை கட்டினது சக்கரவர்த்தி கரிகாலன் சொல்லிட்டு அவனுடைய லைஃப் ஆஃப் ஹிஸ்டரி எழுதும்போது அதில் ஒரு செய்தியை குறிப்பிடுறான். நீதி சொல்வதற்காக முறைமொழி தரித்த நரவோன் என்று ஒரு சங்கப்பாடல் இருக்கிறது. நீதி சொல்வதற்காக அவன் இளவயதில் அரசனாக இருக்கின்றான். 2 முதியவர்கள் வழக்குக்காக வருகிறார்கள். அப்பொழுது இந்த இளைய சிறுவனாக இருக்கின்றவன் நமக்கு என்ன தீர்ப்பை தருவான்னு சொல்லிட்டு அவங்க ஐயப்படுறாங்க. அப்ப சிறுவனாக இருக்கின்ற அந்த சக்கரவர்த்தி கரிகாலன் சொல்றான், நாளைக்கு நீங்க அவசரக்கு வாங்க, ஒரு நீதி வழங்கப்படுங்கிறான். மறுநாள் அரசவையில சக்கரவர்த்தி கரிகாலன் நல்ல தலைமுடியில விக்கு வச்சுட்டு, உலக வரலாற்றில் முதல்ல விக்கு வச்ச அரசன் யாரு? சக்கரவர்த்தி கரிகாலன். அதுக்கு போல எல்லாரும் விக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரே நரைமுடி தரித்து விக்கு வச்சுக்கிட்டு அந்த 2 பேருடைய வழக்கு விசாரிச்சு 2 பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான ஒரு தீர்ப்பை சொல்றான். இந்த செய்தியை அந்த ரிப்போர்ட்ல பண்றான். அப்ப இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த அரசவையினர் முடிவு பண்றாங்க, இனிமே ஆங்கிலேய நீதிமன்றத்தில் நீதி வழங்குகின்ற போது எல்லோருமே நரைமுடி தரித்து கொண்டுதான் நீதி வழங்க வேண்டும் சொல்றோம். பாருங்க, அப்ப சக்கரவர்த்தி கரிகாலனோட இது எங்க போயிருக்கு? ஆர்த்தர் காட்டன் கல்லணையை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போய் இவ்வளவு செய்திகள். சென்றார்கள், வென்றார்கள். நம்மால் சக்கரவர்த்தி கரிகாலன் லண்டன் வரலும் இங்கிலாந்து வரலும் போயிட்டார். இப்படிப்பட்ட சாதனைகள் செய்த மரபினர் யாரு? நம்முடைய மரபினர். நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? அரசாங்கம் 5 ரூபா கொடுக்குமா, 10 ரூபா கொடுக்குமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுமா, காலனி கொடுக்குமா, ட்ரெஸ்ஸு கொடுக்குமா, சோறு போடுமா?